இன்னைக்கு பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். நான் வந்து 1/4 கிலோ அளவு தான் எடுத்திருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு. நான் வாங்கும்போது நிறைய மண் இருந்து ஒரு 3 வாட்டி 4 வாட்டி வாஷ் பண்ணிட்டேன். நீங்களும் மண் இருந்தால் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. அதை இப்போ வந்து வாஷ் பண்ண உருளைக்கிழங்கு வந்து ஒரு குக்கரில் போட்டுட்டு அது முழுகால அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு குக்கரை ஒரு 2 விசில் போல் வச்சு வேக வச்சு எடுத்துருக்குங்க. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுடும். கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா வெடிஞ்சதும் ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் அதில் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா சேர்த்ததும் ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்குங்க. வதக்கிட்ட பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போட்டிருக்கேன் 1 ஸ்பூனு. அதையும் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் போல் வதக்குங்க. பச்சை வாசனை போன பிறகு நான் ஒரு பாதி தக்காளி தான் சேர்த்துருக்கேன். இதில் அதிகமாக தக்காளி சேர்க்கல. ஒரு பாதி தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இது கூடவே நம்ம மசாலாவும் சேர்த்துக்கலாம். நான் வந்து மஞ்சள் தூள், குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் இது 4 தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்குங்க. நம்ம ஆல்ரெடி உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போது உப்பு கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். இது மசாலாக்காக தான். இது நல்லா வதக்கிற பிறகு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்தோடனே நம்ம பாயில் பண்ணி உரிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலாலாம் அதில் நல்லா போகணும். ஒரு 2 இல்லை 3 நிமிஷம் போல் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு பிறகு அதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி தூவிடலாம். நம்ம கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அது மேலேயும் தூவிடலாம். தூவிட்ட பிறகு திரும்பவும் நான் வந்து ஒரு 2 பெரட்டுறேன் நான். அப்போ தான் வந்து கொத்தமல்லி அந்த ஸ்மெல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. உருளைக்கிழங்கு கொஞ்சம் நல்லா அப்படியே பெரட்டினே இருந்ததுன்னா கொஞ்சம் கிறிஸ்பியாகவும். அவ்வளோதாங்க, உருளைக்கிழங்கு ரெடி. இது சாதத்து கூட சூப்பர்.